உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளால் உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும். உன்னால் முடிந்தால் யாராவது ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய். அன்னதானத்தை உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து வா. விரைவில் அனைத்துமே மாறும். வாழ்க்கை என்னும் கடலில் நீ வாழ்கின்றாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைத்தான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட நிர்ணயிக்கப்பட்டதாய் இருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்மவினை, இவை இரண்டும் தான் இன்று உன்